வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சம்மர் ஸ்பெஷல் குளு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் க்ரோத்துக்காக பார்த்தோம். ஸோ அதில் நிறைய ஒரு சில பொருட்கள் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளில் ஸோ அதே எஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி சம்மருக்கு ஸ்பெஷலாகவும் குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி அந்த மெத்தடு தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பெஷலான மெத்தட் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹேர் ஆயில் அப்படின்னாவே ரொம்ப டிஃபால்ட்டான பொருட்கள் ஒரு சிலது இருக்குது. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதில் ஒன்று தான் இந்த கருவேப்பிலை. ஸோ எவ்வளோ கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மருதாணியும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த இளநரையெல்லாம் கருவேப்பிலையும் சரி மருதாணியும் சரி ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது குளிர்ச்சியை கொடுக்கும். மனசை ரொம்ப அந்த நர்வ்ஸ் எல்லாம் சாந்தப்படுத்தி ரொம்ப நம்மளை தலைவலி அந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் வைக்கும். ஸோ அடுத்ததாக செம்பருத்தி இலை பூ கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஹேரை ரொம்ப பிளாக் அண்டு சில்கியாக மாற்றும். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பெரிய நெல்லிக்காய், அதாவது ஆம்லா சொல்லுவாங்கள்ல. ஸோ அது ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் அதிகமாக கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கற்றாழை நம்மளுக்கு முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது இது. அதே மாதிரி நம்மளை குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். இப்போ வெயில் அப்படின்றதுனால நிறைய ஸ்வெட் ஆகும். ஸோ நம்ம தலையில் நிறைய dandruff அதுக்கப்புறம் அரிப்பெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 20 மிளகு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த dandruff ப்ராப்ளம்காக தான் எலுமிச்சை பழமும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு எலுமிச்சை பழம் முழுசாக தோலோடு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக இப்போ போன மெத்தட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரிசி கழுவின தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் சேர்த்து இதில் அரைச்சிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ரொம்ப மைய அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சிட்டு அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஒரு ரொம்ப சின்ன ஹோல்ஸ் இருக்க ஃபில்டர் இருந்தாலும் ஓகே தான். இல்லைனா ஒரு நல்ல காட்டன் துணிலையும் நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அரைங்க. ஸோ அது ஃபில்ட்ரு பண்ணிடுறதுனால வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ ரொம்ப நல்லா மைய அரைச்சிட்டு இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க அளவெல்லாம் ஒரு 1 லிட்டர் ஆயிலுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா இலைகள்லையுமே ஒரு 2லேருந்து 2.5 கைப்பிடியும், மிளகு 20, ஒரு எலுமிச்சை பழம் முழுசாக, நெல்லிக்காய் 6-7 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கற்றாழை. இந்த கற்றாழையை நீங்கள் முகத்துக்கு இல்லை சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப தோல் நல்லா சீவிட்டு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 7 டைம்ஸ் கழுவணும். ஸோ இது தலைக்கு அப்படின்றதுனால நான் தோல் சீவலை, ஆனால் முள் மட்டும் எடுத்துகிட்டு ஆனால் ஒரு 7 டைம்ஸ் கண்டிப்பாக நான் கழுவினேன். ஸோ அதில் இருக்க நச்செல்லாம் அப்போ தான் வெளியாகும். ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது ரொம்ப நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஜூஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ முன்னாடி ஹேர் ஆயில் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மெத்தட் தான் ரொம்ப ட்ரெடிஷ்னலானது. ஏன்னா ஆயிலை ரொம்ப நம்ம காய வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ அதோட எஃபெக்ட் எல்லாம் போயிடும் அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயமும் இந்த ஆயிலில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போன ஆயிலில் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா மெத்தட் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துட்டோமா. ஸோ இதை நம்ம என்கிட்ட ஒரு இரும்பு கடாய் இருக்குது. பழைய இரும்பு கடாய், பழைய காலத்தில் யூஸ் பண்ணுறது. ஸோ அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்டையும் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரானது. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நார்மல் கடாயிலையும் நீங்கள் நல்ல கனமான பாத்திரத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நல்லா நீங்கள் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைக்க முடியும். ஸோ அதனால் இவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ ஆயிலில் தண்ணி பதம் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் இதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்ட வைக்கிறோம். ஸோ இது நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் சேர்த்து திரும்பியும் கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஆயிலும் உடம்பையும் நம்மளோட தலை அந்த ஸ்கேல்ப் குளிர்விக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தலைமுடி நல்லா வளர செய்யும். நம்ம முடி கொட்டுறதுக்கு காரணமே நம்மளோட டென்ஷன் தான். ஸோ அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயிலாக இது இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சுண்டிட்டு ஒரு திக் பேஸ்ட் ஆட்டம் ஆகிடும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு, ஆல்ரெடி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் இதை கொதிக்க விட போகிறீங்க. ஸோ இது நல்லா சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இப்போ நான் சொன்னது 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்காகவா. ஸோ அந்த 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சிம்லவே வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இது ரொம்ப ஸ்லோவாகவே கொதிக்கட்டும். ரொம்ப ஹையில் வச்சு கொதிச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது.
ஸோ இது நல்லா இப்போ இன்னமும் நீங்கள் அதிகமான அமௌண்ட்டில் ஆயிலில் செய்கிறீங்க அப்படின்னா இது ஈரப்பதம்லாம் நல்லா போச்சான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து கெட்டு போயிடும். ஸோ ஈரப்பதம் போச்சான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா கொதிக்கும் இல்லையா ஆயில் சேர்த்துட்டு, அந்த ஆயிலை எடுத்து விளக்கில் ஊற்றி திரி போட்டு ஏற்றி பாருங்கள். அந்த படப்படன்னு வரக்கூடாது, நல்லா நின்று எரியணும். அப்போனா ஆயில் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த படப்படன்னு சவுண்டு வந்துச்சுன்னா ஈரப்பதம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க வைக்கணும். ஸோ இப்போ ஒரு ஃபைனலாக நான் சொல்லியிருந்தேன்ல, போன ஹெர்பல் ஆயிலில் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்டெப்பு, பட் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்டெப்புன்னு. ஸோ அது என்னென்னா, இந்த காய்ச்சின ஆயிலை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த இரும்பு கடாயிலே ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்து இல்லைனா ஒரு மெலிசான ஒயிட் கிளாத்தில் கட்டி வெயிலில் வைங்க. ஸோ வெயிலில் விட்டமின் டி இருக்கிறதுனால அது வந்து நல்லா அப்சார்வ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லது நம்மளோட தலைக்கு. ஸோ ஒரு வாரம் கூட நீங்கள் இந்த வெயிலில் வந்து ஒரு 2-3 நாள் வச்சா கூட போதும். ஸோ ஒரு வாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், பட் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி.